அடுத்தது இப்ப வடக்கு பார்த்து வீடு கட்டலாமா? இது வடக்கு, இது கிழக்கு, இது நேர் பண்றப்ப இது பேர் வடகிழக்கு. அப்ப ஈசானியத்தை பார்க்கும், தண்ணி பார்க்கும். அப்ப இந்த இடத்த வடக்கு பார்த்து வீடு கட்டலாம். சரி, தெற்கு பார்த்து கட்டலாமா? தெற்கு பார்த்து கட்டக்கூடாது. மேற்கு பார்த்து கட்டலாமா? மேற்கு பார்த்து கட்டவே கூடாது. இவ்வளவுதான் மேட். ஒரு இடத்த போய் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டுக்குள்ள வீடு எப்படி கட்டணும் அப்படின்னா இந்த ஏங்கிள் தான் நீங்க வீடு கட்டணுமே தவிர ஜாதகத்தை அனுசரிச்சோ இல்ல இடத்தை அனுசரிச்சோ கட்டவே கூடாது. முதல்ல இடத்துடைய டைரக்ஷனை போட்டு பாருங்க. போட்டு பார்த்து அதனுடைய பார்வை உச்சத்தை பார்க்குதா நீசத்தை பார்க்குதா? உச்சத்தை பார்க்கக்கூடிய பார்வை நேரு நம்ம வீட்டை கட்டலாம். இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்குதா? அப்ப ஒரு தீர்க்க சுமங்கலி பிளாட் அப்படின்னாவே ஒரு இடத்திற்கு 4 பக்கமும் ரோடு இருந்தா அந்த பிளாட்டுக்கு பேரு தீர்க்க சுமங்கலி பிளாட்னு பேரு. அந்த பிளாட்ல இப்படி செஞ்சா 100% நல்லா இருக்கும். கொஞ்சம் தலைவாசல் மாத்தி கட்டின உங்க வீடு கூட பர்ஃபெக்டா இருக்குதுன்னு சொல்ல வர்றதுக்கு தான் இந்த வீடியோவே நான் உங்ககிட்ட நேரடியா போட்டு காட்டுறேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த வீடு கிழக்கு பார்த்த வீடு தான். ஆனா அக்னி மூலையை பார்க்குது, கிட்டத்தட்ட 17 டிகிரிக்கு பக்கம் பார்க்குது. ஆனா எந்த கடனும் ஆகல, நோய் வரல, குடும்பத்துல சண்டை வரல, எந்த பிரச்சனையும் இல்ல. வீடு கட்டி 22 வருஷம் ஆகுது. இன்னும் இது வரைக்கும் ராஜயோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா சர்வசாதாரணமா புதுசா ஒருத்தர் வாஸ்து பாக்குறவங்க போயிடணும்னு என்ன சொல்லுவாங்கன்னா அக்னி மூல பார்வை, உலகத்துல இருக்கிறதெல்லாம் கூப்பிடுவோம், கடனாயிரும், ஓடி போயிடும், அங்க படுத்து இருக்கும், இங்க தூங்கும், வாசு நிபுணர்கிட்ட ஒரு டைட்டில் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. எல்லா டைலாக்கையும் சொல்லுவான். ஓடி போறதுல இருந்து, புத்துநோயில இருந்து, கைகள் ஒடிஞ்சு போறதுல இருந்து எல்லா தப்பு தப்பா எல்லா விஷயத்தையும் ஆட் பண்ணுவாங்க. எந்த மூலம் கெட்டு போனாலுமே ஆகும்னா கர்ப்பப்பை கோளாறு புதுசா நுரையீரல் ஒரு பிரச்சனை வந்துடுற. அப்ப இடத்துடைய டைரக்ஷனை பார்க்கணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க சுமங்கலி பிளாட்ல நீங்க டைரக்ஷனே மாறி இருந்தாலும் கூட உங்களுடைய ஜாதகத்திற்கு தகுந்தாற் போல் அந்த திசையை தேர்ந்தெடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல இந்த டைரக்ஷன் எந்த திசையை நோக்கி இருக்குதோ அதுக்காக நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்படிப்பட்ட வீடு உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் தொழில் வசதியையும் ஜன வசதியையும் 100% கொடுத்து அந்த வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாத்தையும் மங்களகரமா வாழ வைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வரைபடத்தோட டீட்டெயிலே உங்களுக்கு நான் சொல்றது இதுதான். யாருக்கே டவுட்டா இருக்கிறவங்க மட்டும் பேசுங்க, இல்லைன்னா நம்முடைய கருத்தரங்கத்தை நிறைவு செய்திக்கலாம்.